தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நாம் நீங்கள் சுதந்திரவாளிகள் என்கிறதான தலைப்புல ஒரு செய்தியை தியானிக்க ஆரம்பித்தோம். தேவன் நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்றி இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம ஆதாரமாக கொண்டு செய்திகளை தியானித்து வருகிறோம். கவனிங்க, நம்மை வேதம் என்ன சொல்லுகிறதுனா சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறது. சுதந்திரவாளிகள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா உரிமையாளர்கள் அல்லது வாரிசுகள் என்று பொருள். நாம தேவனுடைய எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம சுதந்திரவாளிகள். அது என்ன? தேவனால் நமக்கு இலவசமாய் அருளப்படுகிற நீதிக்கு நாம சுதந்திரவாளிகள். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு பரலோக பாக்கியத்துக்கு நாம சொந்தக்காரர்கள். மூன்றாவதாக அழியாத ஆசீர்வாதங்களாய் இருக்கிற பல வரங்கள் கனிகள் காணப்படாத நன்மைகளுக்கு நாம சுதந்திரவாளிகள். காணப்படுகிற உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம சொந்தக்காரர்கள். கடைசியாக நான் சொன்னேன், ஆரோக்கியம் என்பதும் நம்முடைய சுதந்திரம். ஆகவே இது எல்லாவற்றையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாம பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே என்று சொன்னேன். அப்ப நமக்கு பொதுவாக ஒரு கேள்வி இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க தானே அப்படின்னா, ஆமாம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையிலிருந்து விழுந்து போயிட்டாங்க அப்படின்றத நான் சொன்னோம் இல்லையா? முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையிலிருந்து அவர்கள் கீழே இறங்கிட்டாங்க. அப்ப மீண்டுமாக தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறினால் அவர்கள் மீண்டும் அந்த சுதந்திரவாளிகள் என்கிற அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப எப்படி தேவனுடைய பிள்ளையாக மாறுவது அப்படின்றத போன வாரம் சொன்னோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்னா, இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக. உலகத்துல ஒருத்தரும் கெட்டு போறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயுல நாம் அதை வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுன்றது அவருடைய விருப்பம். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? இல்லை, விசுவாசிக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க. விசுவாசம் உள்ளவர்களானவங்க யாரோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ரட்சிப்பை நாம என்ன சொல்றோம்னா மறுபடி பிறப்பது அப்படின்னு சொல்றோம். எப்படி மறுபடி பிறக்கிறதுன்றதை பற்றி தான் போன வாரம் உங்களோட நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அதை நான் பேசினேன். ஏன்னா நீங்கள் அந்த ரட்சிக்கப்படுறது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறது அப்படின்றது என்ன அப்படின்னா அது மறுபிறப்பின் அனுபவம். பூமியில் நாம் எல்லாரும் ஆதாமின் மூலமாக ஒரு முறை பிறந்தோம், நம்முடைய அப்பா அம்மா வயிற்றுல பிறந்தோம். இது பிறப்பு. இரண்டாவது, நம்ம ஆவியில நாம மறுபடி பிறக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி அப்படின்னா, பிறப்பு அழிவுள்ள வித்துனால பிறந்தோம். இரண்டாவது பிறப்பு அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே நாம பிறந்தோம் அப்படின்னு சொன்னேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல நாம படிச்சோம். பிறப்புல நாம பிறக்கும் போதே எப்படிதான் பிறந்தோம்? உயிர் இருக்குது ஆனா ஜீவன் இல்லை. பிரைஸ் காட். என்ன இருக்கு? உயிர் இருக்கு ஆனா என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அதனால தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா செத்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. ரட்சிக்கப்படாத மக்களை
மறுபடி பிறக்காத மக்களை வேதம் என்னன்னு சொல்லுது? செத்தவர்கள்னு சொல்லுது, மரித்தவர்கள்னு சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் நாம் அதை வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. அப்ப நாம மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர் இருக்கு, நமக்கு ஜீவன் இல்லை. உயிர்னா என்ன, ஜீவன்னா என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? ஜோயே சுக்கி. ஆமா, அது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. உயிர் வேற, ஜீவன் வேற. அப்ப நமக்கு ஜீவன் இல்லாம மரித்தவர்களா இருந்த நம்மளை கர்த்தர் மறுபடி பிறக்க வைக்கிறார். அப்படி மறுபடி பிறக்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது. இந்த இடத்த தான் சொல்லும் போது போன வாரம் ஸ்டக் ஆயிட்டோம். அந்த விசுவாசிக்கிறதுனா என்ன, எதை விசுவாசிக்கிறது அப்படின்றத சொல்லணும். அதை சொல்ல வரும்போது தான் நீங்கள் இங்கே ஒரே பரபரப்பாக்கிட்டீங்க. ரைட், இப்போ அதை சொல்லிடுறேன், கவனிங்க. இப்போ யோவான் 1:12 அதை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? கவனிங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன, அதை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போன வாரம் விட்டதுல இருந்து நான் தொடர்றேன். கவனிங்க, இந்த விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதுன்னா எதை நான் விசுவாசிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல நாம விசுவாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கவனிங்க, 3 விஷயம் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா, முதல்ல நாம எல்லாரும் பாவின்றதை நாம விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? நாம எல்லாரும் பாவின்றதை நாம விசுவாசிக்கணும். இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் என்ன பண்ண முடியாதுன்னா விசுவாசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லாராலையும் தான் ஒரு பாவின்னு நம்பவே முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் எல்லாராலையும் பாவின்னு நம்ப முடியாதுன்னு நீங்கள் போய் உலகத்தில் யார்கிட்டயா சொல்லி பாருங்களேன், நீ ஒரு பெரிய பாவியா அப்படின்னா நம்மளை சண்டைக்கு வந்துடுவாங்க, அடிக்கவே வந்துடுவாங்க. என்னை பற்றி என்ன தெரியும், நீ என்ன போய் பாவின்ற, நீ நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா கேள்வி கேட்போம். ஆனால் நாம் பாவி என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போகிறார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்ப நல்லா கவனிங்க, எல்லாரும் பாவின்றத ஏன் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, பாவத்தை பற்றிய நம்முடைய புரிதல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மி. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, எதெல்லாம் பாவம்னு நினைப்போம்னா, நம்ம சில பழக்க வழக்கங்களை பாவம்னு நினைப்போம். சிலர் பாருங்களேன், சிலர் இந்த போத வஸ்துக்கள்லாம் போடுறாங்களே, பாக்கு அதெல்லாம் போடுறது இல்லை, ஹன்ஸு, இந்த மாவா அதெல்லாம் போடுறாங்களே, இதெல்லாம் பாவம்னு நினைக்கிறோம். குடிக்கிறது பாவம்னு நினைக்கிறோம், கஞ்சா அடிக்கிறது பாவம்னு நினைக்கிறோம். அப்புறம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பாவம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இதெல்லாம் நான் செய்யலைன்னா நான் ரொம்ப நல்லவன்னு நமக்கு நினைப்பு வந்துடுது. பழக்க வழக்கங்கள் சார்ந்த தவறுகள் எதுவும் செய்யலை. அவர் சொல்லுவார், அவர் டீ கூட வெளியில் கொடுக்க மாட்டாருங்க, ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சில நேரங்களில். ஏன்னா நமக்கு என்ன நினைப்புன்னா, இந்த பழக்க வழக்கங்கள் தான் பாவம்னு நம்ம நினைக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அதனால இது பாவம் என்கிறதான எண்ணம் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம கொஞ்சம் நல்லவன்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுது இல்லையா. அதனால இதுதான் பாவம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று, அதுதான் சொன்னேன், பாவத்தை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, அவன் பார், அவன் எவ்வளோ ஊரடிச்சு உலையில போடுறான், அநியாயம் பண்ணுறான், அப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான், நான் அந்த மாதிரியா சம்பாதிக்கிறேன், அவன் திருடுறான், கொள்ளையடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான். அப்புறம் சிலர் இவன் ஊர் வம்புக்கு போகிறான், அடுத்தவங்களை அடித்தடின்னு போகிறான், கொலைன்னா கூட அஞ்ச மாட்டான், ஈஸியாக கொலை பண்ணிவிடுவான், இவன் ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழ்கிறான், இவன் விபச்சாரம் பண்ணுறான், அவருக்கு 2-3 இடத்துல கனெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோன்னா வச்சுக்கிட்டு ஒருத்தரோட கம்பேர் பண்ணி நாம் ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோன்னா இதெல்லாம் தான் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லும்போது இதெல்லாம் பாவத்தினால் வந்த விளைவுகள், பாவத்தின் கனிகள். இதெல்லாம் பாவம்ன்றது வேற, பாவம்ன்றது வேறு. அந்த வேறு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அது நமக்கு தெரியறது இல்லை, அதான் பிரச்சனை.
ஒன்று பழக்க வழக்கங்களை பார்க்குறோம், இல்லைன்னா மற்றவருடைய செயல்பாடுகளை பார்க்குறோம். அந்த பழக்க வழக்கங்களை வச்சு அவரை பாவின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம், இல்லைன்னா அவருடைய செயல்பாடுகளை வச்சு அவரை பாவின்னு முடிவு பண்ணிடுறோம். அந்த பழக்க வழக்கங்களும் அந்த செயல்பாடுகளும் நம்மக்கிட்ட இல்லாதனால நாம் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிக்கிறோம். நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியலன்னா நம்மளை பாவின்னு ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஒன்று இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நம்முடைய சுய நீதி இருக்குல்ல, அது நம்மளை பாவின்னு ஏற்றுக்கொள்ள விடாது. சுய நீதினா என்ன தெரியுமா? அது நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா. ஏன்னா நம்ம வீட்டில் பாருங்களேன், நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தானா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்தானா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவே நம்மளை சொல்லுவாங்க, இவனை பாடுறா, சின்னவனை பாடுறா, அவன்கிட்ட கற்றுக்கடா, அவன்கிட்ட கற்றுக்க, அவன் எவ்வளோ சின்ன பிள்ளை, எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறான் பாரு, காலையில் எழுச்சி ஒழுங்காக சர்ச்சைக்கு போகிறான், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறான், உன்ன மாதிரியா சுற்றினுக்கிறான் அப்படின்னுவாங்க. இப்போ இந்த சின்ன பையனுக்குன்னா வந்துடும்னா கொம்பு வந்துடும். நம்ம வீட்டில் நம்மளை எப்படி சொல்கிறாங்க பற்றியா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அப்படி கொம்பு வந்துடும். சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், சில நேரத்தில் ஆஃபீஸில், சில நேரத்தில் சர்ச்சில் நம்மளை யாராவது கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க தான் போல இருக்குது அப்படின்னு. உங்களில் யாருக்கும் அந்த மாதிரி ஆளை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், நீங்கள் எல்லாம் ஒருவேளை நீங்கள் பிறக்கும்போதே பாவின்னு உணர்ந்த ஆள் இருந்தீங்க, வளரும்போது நல்லவன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கெல்லாம் வந்ததே இல்லை அப்படின்னா, நல்லவன்ற எண்ணத்தோடவே வாழ்ந்த மகா பெரிய பாவி ஒரு ஆளை பார்க்கணுன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன் நான். இந்த உலகத்திலேயே யோக்கியர்கள்னு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அதில் 10 ஆளுக்குள்ளே நான் வருவேன்ற எண்ணம் எனக்கு இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இலோகத்தில் யோகியன் ஒருவன் உண்டெங்கில் அது ஜான் பிரகாஷ் ஒருவன் தான் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நம்மளை அப்படி சொல்லி சொல்லி, ஆமாம் இந்த பையன் மாதிரி இருக்கணும், இந்த தம்பி மாதிரி இருக்கணும், எவ்வளோ நல்லவன் பாரு, எவ்வளோ நல்லவன் பாரு, நம்மளை கொம்பு செய்ய விட்டாங்க. நம்ம நல்லவனே கிடையாதுன்றது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நம்முடைய சுயநீதி நம்மளை பாவின்னு ஏற்றுக்கவே விடாது. இது 2வது முக்கியமான காரணம். 3வது முக்கியமான காரணம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏன் நாம் பாவின்னு நம்மளால் உணர முடியலன்னா, பாவம் பூரணமாகாததுனால நாம் எவ்வளோ பெரிய பாவின்னு நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. நான் 15 வயசில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது லிட்ரலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவரே, உலகத்தில் எல்லாருடைய பாவத்துக்காகவும் நீங்கள் மடிச்சிருக்கிறீங்க, இதில் ரொம்ப கம்மியான பாவம் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ரொம்ப சும கொடுக்காத ஒரு ஆள் நானாக மட்டும்தான் இருக்கேன் ஆண்டவரே, அதனால அந்த கொஞ்சம் பாவத்தையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஆமாம் மன்னிச்சிடுங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். காரணம் என்னன்னா, 15 வயசில் நான் எவ்வளோ பெரிய பாவின்றதை என்னால் என்ன பண்ண முடியலன்னா ரியலைஸ் பண்ண முடியல. பாவம் வளர்ந்து பெருகி பாவத்தினுடைய கனிகள் எனக்குள்ளேருந்து வெளிப்படாததுனால, பாவம் பூரணமாகாததுனால என்னால் நான் எவ்வளோ பெரிய பாவின்னு என்ன பண்ண முடியலன்னா உணர முடியல. ஒருவேளை நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு வரலாம், இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், ஒருவேளை உங்களால் அதை டக்குன்னு என்ன பண்ண முடியாதுன்னா ரியலைஸ் பண்ண முடியாது, நான் ஒரு பெரிய பாவி அப்படின்றத உங்களால் ஒத்துக்க முடியாது. ஆனால் உண்மை என்னென்னா, நாம் அத்தனை பேரும் பாவி. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிக்கலன்னா எப்போ தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, கவனிங்க, எப்போ தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க பாருங்க. நீங்கள் எடுத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுக்க 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 நீங்கள் தோற்று போயிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி அடைவீங்க. பாவத்தை மேற்கொள்வதற்கான பலன் உங்களுக்கு உண்டாயிராமல் நீங்கள் விழுந்து விழுந்து எழும்போது உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் பாவிதான் போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கவனிங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே முதல்ல என்ன விசுவாசிக்கணும்னா, நான் பாவி அப்படின்றத விசுவாசிக்கணும். அதை விசுவாசிச்சிங்கன்னா 2வது விசுவாசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாவியான நான் மீட்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம், ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இதை நீங்க விசுவாசிக்கணும். இதை நான் எந்த வகையிலையும் என்ன புண்ணிய காரியங்கள் செஞ்சாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் மன்னிக்கப்படாது, எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் மன்னிக்கப்படாது, என்ன தான தர்மங்கள் செஞ்சாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்படாது. என்னுடைய எந்த நற்கிரியைகளோ என் பாவத்தை என்ன பண்ணாதுன்னா
மன்னிக்காது. இப்ப நான் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியம். நான் மன்னிக்கப்படாவிட்டால் என் வாழ்க்கையில எனக்கு என்ன தண்டனைன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா நீங்க நம்ம இந்த உலகத்துல மரிக்கிறோமே அது கிடையாது. இந்த மரணத்தை பத்தி பேசல. மரணம்ன்றது நரகம். மரணம்ன்றது என்னது? நரகம். ஆகவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நான் சுதந்தரிக்க வேண்டியது வந்துடும், இந்த பாவம் மன்னிப்பை மாத்திரம் நான் பெறலன்னா. அப்ப என் பாவம் மன்னிக்கப்படணும். என் பாவம் மன்னிக்கப்பட நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப என்னதாங்க வழி அப்படின்னா, இயேசுவே வழி. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்ப என்ன விசுவாசிக்கிறது அப்படின்னா, நான் பாவி அப்படின்றத முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இந்த பாவம் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள என்னுடைய எந்த சுய முயற்சிகளும் உதவி செய்யாது என்பதை விசுவாசிக்கணும். இப்ப மூணாவது என்ன விசுவாசிக்கணும்னா, வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனோ, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இதான் பாயிண்ட். யார் தேவனால் பிறந்தவன்? தேவனால் பிறக்கிறது எப்படி? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர். பிரைஸ் காட். இயேசுவானவரே கிறிஸ்து. கிறிஸ்து என்ற வார்த்தை இது ஒரு கிரேக்க மொழி வார்த்தை. கிறிஸ்டோஸ் என்கிறதான கிரேக்க மொழியோட வார்த்தை. இதுக்கு எபிரேய வார்த்தை தான் மெஸ்ஸியா. கிறிஸ்துனாலும் மெஸ்ஸியானாலும் ஒரே வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதுக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? இந்த உலகத்தினுடைய மக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்யக்கூடிய பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர்தான். பிரைஸ் காட், ஆமென். அப்ப எல்லாருடைய பாவத்தை நீக்கும் பொருளாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் வேற யாரும் கிடையாது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று என் இருதயத்தில் இப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ராங்கா விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று யார் ஒருவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் இப்ப தேவனால் பிறந்தவங்க. நல்லா கவனிங்க. அந்த கிறிஸ்துன்னு என்னங்க? கிறிஸ்துனா என்னங்க விசுவாசிக்கிறது அப்படின்னா, உலகத்துல எல்லா மனுஷனும் பாவியா இருக்கிறான். பாவியா இருக்கிற ஒருத்தனை மீட்கிறதற்கு தேவனே என்ன பண்றாருன்னா ஒரு செயலை செய்யறார். என்ன செய்யறார்? தேவனே தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். தேவனே குமாரனாக பூமிக்கு வருகிறார். அப்படி வந்து அவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஏன் பாவத்துக்காக அவர் பலியானார். கவனிங்க, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் டைம்லலாம் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி பாடுகளெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது சிலர்லாம் அழுதுருவோம். ஐயோ, இயேசு கிறிஸ்துவ இப்படி சிலுவையில் அடிக்கிறாங்க பார். இது ஏதோ இயேசு கிறிஸ்துவோட கதைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது இயேசு கிறிஸ்துவோட கதை இல்லை, நம்ம கதை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, அவரை அடிச்சது அவருக்காக கிடையாது, அவர் அடிச்சது நமக்காக. அதை நம்ம விளங்கி கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப 4-5 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல 1 யோவான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. பின்னாடி வரேன் நான் அதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க சுதந்திரவாளிகள் இல்லையா, தேவனால் பிறந்திருக்கிறீங்க இல்லையா. தேவனால் பிறக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? உலகத்தை ஜெயிக்கும். நல்லா இருக்குதுல்ல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவனே. உலகத்தை ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவனே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, அப்புறம் அடுத்த வார்த்தை. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். அதாவது நல்லா கவனிங்க, அந்த குமாரன் என்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இருக்குது. அந்த குமாரன்றதுக்கு கொஞ்சம் அதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அவர்னா தேவனுடைய குமாரன் அப்படி கிடையாது. இது ரொம்ப வெயிட்டேஜ். அது அந்த வார்த்தைக்கு ரொம்ப அழுத்தம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னதுக்காகத்தான் சீஷர்கள்லாம் அவர் மேல கல்லால் அடிக்க அந்த யூதர்கள்லாம் அவர் மேல என்ன பண்ணிட்டாங்க? கல்லெறிய போயிட்டாங்க. உன்னை நீ தேவனுடைய குமாரன் எப்படி சொல்லுவ அப்படின்னு. ஏன்னா தேவனுடைய குமாரன்னா தேவனே தேவனுடைய ஸ்தானத்துல இங்க வந்துட்டாரு. இன்னும் சொல்ல போனா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட
ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா அவர் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அந்த தேவனுடைய குமாரன்னு சொல்றது இவரை தவிர வேற யாருமே அந்த ஸ்தானத்துக்கு கிடையாது. அதனாலதான் எபிரேயர்ல தூதர்களில் யாருக்காவது எப்பொழுதாவது இவர் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது தூதர்களை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? யாருக்குமே சொன்னதில்லை. இவர் தான் குமாரன். பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா உங்களுக்கு? எபிரேயர்ல வாசிக்கிறீங்களா? எபிரேயர் வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ, எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா? எந்த தூதனுக்கும் எந்த மனுஷனுக்கும் சொல்லாதத அவர் கிறிஸ்துவுக்கு சொன்னார். இவர் என்னுடைய குமாரன். ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறாரு, பரலோகத்திலிருந்து பிதாவுடைய சத்தம் துணிக்குது, இவர் என் நேசகுமாரன் சொல்றாரு. இன்று நான் இவரை ஜெனிப்பித்தேன் சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப இந்த குமாரன் என்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்குமே கிடையாது. இயேசுவை குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா ரட்சிக்கப்படவே முடியாது. அதனால குமாரன் என்பது என்னன்னா ரட்சிப்புக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசேஷமான பாத்திரம் இந்த குமாரன். இவரை தவிர வேற யாரையும் விசுவாசிக்க முடியாது. மரியாதை விசுவாசிச்சா ரட்சிப்பு கிடையாது, செபாஸ்டினை விசுவாசித்தா ரட்சிப்பு கிடையாது, அந்தோனியாரை விசுவாசிச்சா கிடையாது, இவங்க யாரை விசுவாசிச்சாலும் கிடையாது. கவனிங்க, இவங்க யாரும் குமாரன் கிடையாது. கிறிஸ்து மட்டுமே குமாரன். அந்த குமாரன் என்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும். பிரைஸ் காட், ஆமென். அப்ப அதத்தான் இங்க சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க 12வது வசனம். 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப நல்லா கவனிங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இந்த குமாரனை யாரு உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் ஜீவனை உடையவர்கள், மற்றவங்க ஜீவன் அற்றவர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப குமாரனை உடையவர்களா நாம இருக்கிறோமா அப்படின்றத நீங்க யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 69வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:69. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனையே கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். அதுதான் அவங்களோட ஃபெய்த். நல்லா கவனிங்க, நீர் யாரு? இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை படித்தவர்கள் மேதாவிகளுக்கெல்லாம் தெரியும். சிலருக்கு அவரை புரட்சியாளரா தெரியும், சிலருக்கு அவரை யூதரா தெரியும், சிலருக்கு அவர் ஒரு மத ஸ்தாபகரா தெரியும். எல்லாருக்கும் பல நேரங்கள்ல தெரியும். அவர் ஒரு தீவிரவாதியா சிலருக்கு தெரியும். இப்படி அவர் ஒரு மனுஷனா தெரியும் சிலருக்கு. இல்ல நல்ல மனுஷங்க, சில ஆட்கள் சொன்னா அவர் ஒரு நல்ல ஆத்துமா அப்படின்றான். எல்லாருக்கும் இப்படியெல்லாம் தெரியும். ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் அதை விசுவாசித்து இருக்கிறோம். தேவனால் அனுப்பப்படுற ஒரே ஒரு மீட்பர், ஒரே ஒரு ரட்சகர், ஒரே ஒரு மத்தியஸ்தர் இவர்தான் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறீங்களா இயேசுவை அப்படின்னு பாருங்க. அப்படி விசுவாசிச்சிருந்தீங்கன்னா அடுத்ததா உங்களுடைய எண்ணத்துல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு வந்துடும். என்ன அப்படின்னா, இந்த குமாரனை கர்த்தர் ஏன் அனுப்பினார்? என்ன மீட்கும் பொருளாக. யோவான் 3:18 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவ்வளவுதான். நீங்க அந்த குமாரனை விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் கிடையாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான்.
ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு வராது, தண்டனை கேன்சல்டாங்க. குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வராது. அப்புறம் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டாயிற்று. விசுவாசிக்காத வரைக்கும் அவன் எதுல தான் இருக்கிறான்? நரகத்தின் மகனாய் இருக்கிறான். விசுவாசிக்காத வரையில, இவர் தேவனுடைய குமாரன் என்று நம்பாத வரைக்கும் அவனுக்கு நரகம் கன்ஃபார்ம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நரகத்தின் மக்களாய் இருக்கிறார்கள். பாவம். அதனாலதான் மக்களை பார்க்கும் பொழுதுதான் ஒரு பெரிய மனதுருக்கமும் பரிதாபமும் கிறிஸ்துவுக்கு வந்தது நமக்கும் வரணும். ஐயோ, இவங்க நரகத்துக்கு போக போறாங்களே, நித்தியமான மரணம், நித்தியமான அக்கினியில என்னோட வாழ்க்கை கழிய போகிறது என்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். ரைட், இன்னொரு வசனத்தை படிங்க. 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ, குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை. ஆமா, ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்ப இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜீவன் உண்டாயிருக்கிறது, மற்றவர்களுக்கு ஜீவன் உண்டாகல. இந்த முழு வேதமும் அதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவைகளெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குதான்? நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கான். வாசிங்க பார்க்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. இயேசு, நல்லா கவனிக்கணும், இயேசு என்கிற ஒருவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? அவரு தேவனால் அனுப்பப்பட்டு வந்தாரு. அவர் மற்றவங்க பிறக்கிற மாதிரி நீங்களும் நானும் பிறக்கிற மாதிரி ஏனோ தானோன்னு அவர் பிறக்கல. அவர் தேவனால் அனுப்பப்பட்டு இந்த பூமியில பிறந்தார். அடுத்தது, நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். அப்ப நல்லா கவனிங்க, நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். என்ன, எதை விசுவாசிக்கணும்? இவர் மட்டும்தான் என்னோட பாவத்துக்கான தீர்வு, என் பாவத்தை தீர்க்கும்படியாக தேவன் இவரை அனுப்பினார், எனக்கு மீட்பு உண்டாகும்படி தேவன் இவரை அனுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமமும் ஏன் எழுதப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அப்ப இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இவர்ல என்ன விசுவாசிக்கணும்? இவர் வந்தாரு, என் பாவங்களை முழுசா அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு என் பாவத்தின் தண்டனைக்காக அவர் மரித்தார். மரித்து மரணத்தின் மேல் ஜெயம் கொடுத்து அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்துட்டார். அப்படின்னா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. என் பாவத்தை அவர் மாம்ச சரீரத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததுனால எனக்கு இப்ப மரணம் இல்லா வாழ்வு உண்டாயிருக்கிறதுன்னு விசுவாசிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 10:9, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசுவை கர்த்தர்னு அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். கவனிங்க, இருதயத்திலே விசுவாசித்தால். சில நேரத்தில் கவனிங்க, சில கொஞ்சம் இந்த நாத்திகம் பேசுகிற ஆட்களாலலாம் இதை என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, மரித்து உயிர்த்தெழுதலெல்லாம் ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் அன்னைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. அன்னைக்கும் இருந்தாங்க இல்லையா? அந்த எத்தன் நான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், ஜனங்களெல்லாம் வஞ்சிச்சிருவான். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, காவலெல்லாம் போட்டு பந்தோபஸ்து பண்ணுங்கலாம் சொன்னாங்க. பிறகு அவர் உயிர் தெழுந்து வந்த பிறகு சேவர்களில் பணம் கொடுத்து சீசர்கள் அவருடைய பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. சும்மா போய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லுங்கன்னு ஆட்களை ஏவி விட்டாங்க. ஆகவே உயிர்த்தெழுதலை பற்றி அவங்களுக்கு அன்னைக்கு பெரிய கலக்கம் இருந்தது. ஆகவே உயிர்த்தெழுதலின் செய்தியை எப்படியாவது பொய்யாக்கிடணும்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுல தான் நீங்க உயிர் தெளறீங்க.
Praise God. Hallelujah. அவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தார் என்று நீங்கள் நம்புகிறதின் மூலமாக நீங்கள் மரணத்தில் இருந்து தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை உடையவர்களாய் மாறுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் தேவனால் எழுப்பப்பட்டார். அப்படியானால் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். இனி என் பாவத்துக்கான தண்டனை இல்லை. அவர் உயிரோடு எழுந்துட்டார். ஆகவே நானும் மரித்து ஆண்டவரோடு கூட எழுந்திருப்பேன். கர்த்தர் வரும் நாளில் மேகங்கள் மேல் வரும் பொழுது கர்த்தர் என்னையே எழுப்புவார். நானும் ஜீவன் உள்ளவனாய் எழுந்திருக்க போகிறேன் என்பதுதான் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.